என்னென்னா மே மாதத்துக்கான லாஸ்ட் வீக், அதாவது 4th வீக் கரண்ட் அஃபேர்ஸு. இதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது சிஎம் கேபினட்ஸ், மாண்புமிகு அமைச்சர்களுடைய பட்டியல் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் மாண்புமிகு KA செங்கோட்டையன் அவர்கள், வருவாய் மற்றும் பேரிடர். ஓகேங்களா. அடுத்து பார்த்திங்கன்னா நிதித்துறை மேரி பில்சன் அவர்கள். அதே போல் முக்கியமான விஷயம் என்னென்னா எல்லாருமே எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர்கள், அவங்களுக்கு முன்னாடி மாண்புமிகு அப்படின்னு தான் வரணும். அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுங்க. இப்போ நான் சொல்ல போகிறதுக்கு எல்லாத்துக்குமே முன்னாடி மாண்புமிகு அவங்களுடைய இப்போ மாண்புமிகு R. குமார், AI தகவல் தொழில்நுட்பம். அடுத்து பார்த்திங்கன்னா மாண்புமிகு MLA ஜெகதீஸ்வரி, சமூக நலன் மகளிர் மேம்பாடு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மாண்புமிகு ஸ்ரீநாத் அவர்கள், மீன்வளத்துறை. மாண்புமிகு கமலி அவர்கள், கால்நடைத்துறை. விஜயலட்சுமி அவர்கள், பால்வள மேம்பாடு. ரஞ்சித்குமார் அவர்கள், வனம். ராஜேஷ்குமார் அவர்கள், சுற்றுலா. விஸ்வநாதன் அவர்கள், உயர்கல்வி. K. ஆனந்த் அவர்கள், ஊரக வளர்ச்சித்துறை. ஆதவ் அர்ஜுன் அவர்கள், PWD பொதுப்பணித்துறை, நெடுஞ்சாலைத்துறை, ஸ்போர்ட்ஸ். அருண்ராஜ், ஹெல்த். P. வெங்கடராமன், ஃபுட் அண்ட் சிவில் சப்ளை. ராஜ்மோகன் அவர்கள், ஸ்கூல் டிபார்ட்மெண்ட், தமிழ் வளர்ச்சித்துறை, ஃபிலிம் சம்மந்தமானது. R. நிர்மல்குமார் அவர்கள், எலக்ட்ரிசிட்டி லா. அடுத்து பார்த்திங்கன்னா கீர்த்தனா அவர்கள், தொழில்துறை. TK பிரபு, கனிமவளத்துறை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா CM விஜய் அவர்கள், முதலமைச்சர். அவருக்கு என்ன இருக்குன்னா ஹோம் மினிஸ்டர் இருக்குது, போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குது, முனிசிபாலிட்டி டிபார்ட்மெண்ட் இருக்குது, அப்புறம் வாட்டர் சம்மந்தமானது அது எல்லாமே இருக்குது. அதே போல் இப்போ இருக்கக்கூடிய மாண்புமிகு CM விஜய் அவர்கள் 17வது சிஎம். 17வது சிஎம். ஒரே நாடு ஒரே தேர்தல். இது பார்த்திங்கன்னா 129வது சட்டத்திருத்தம் 2004 கொண்டு வரப்பட்டது. இதனுடைய ஹெட் யாருன்னா ராம்நாத் கோவிந்த். இவர் முன்னாள் குடியரசுத் தலைவர். ஓகேங்களா. இந்த கண்டிஷன் பாருங்கள், அதாவது MP எலெக்ஷன், MLA எலெக்ஷன் எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் வைக்கணும். ஓகேங்களா. அது முடிஞ்ச 100 நாளைக்குள்ளார லோக்கல் பாடி எலெக்ஷன் வச்சு முடிச்சிடணும். அதே போல் இப்போ தமிழ்நாட்டில் எக்ஸாம்பிளுக்கு சும்மா சொல்கிறேன். 3வது பாயிண்ட் என்னென்னா தமிழ்நாடு ஆர் எனி அதர் ஸ்டேட் இருக்கிறவங்களுடைய ஆட்சி கலைக்கப்பட்டதுன்னு சொன்னால், இப்போ அவங்க 2 வருஷம் ஆட்சி புரிஞ்சுட்டு மொத்தம் 5 வருஷம் 2 வருஷம் ஆட்சி புரிஞ்சுட்டாங்கன்னு சொன்னால், அந்த 2 வருஷம் கேன்சல் ஆகிடுச்சுன்னா மீதி 3 வருஷத்துக்கு மட்டும்தான் எலெக்ஷன் நடக்கும். இதுதான் 3வது கண்டிஷன். 4வது ஒரே வாக்காளர் பட்டியல். இந்தியா ஃபுல்லாக ஒரே வாக்காளர் பட்டியல். ஒரு வாக்காளர் இங்கே தான் இருக்காருன்னா அவங்களுக்கு ஒரே ஒரு வாக்காளர் பட்டியல். இந்தியா ஃபுல்லாக ஒரே வாக்காளர் பட்டியல். ஒரு வாக்காளருக்கு ஒரு வாக்காளர் அடையாள. இதுதான் கான்செப்ட். போயிங் AH-64 அப்பாச்சி ஹெலிகாப்டர். இதில் என்ன நமக்கு தெரிஞ்ச வேண்டியதுன்னா, அப்பாச்சினா ஹெலிகாப்டர். அப்பாச்சி ஏதாவது ஒரு சம்திங் கொடுத்து அப்பாச்சின்னு வந்துச்சுன்னா ஹெலிகாப்டர். அதே போல் போயிங்ன்றது என்னென்னா, அது அமெரிக்காவோடைய நிறுவனம். அவங்க விண்கலன் செய்வாங்க, அதாவது ராக்கெட் செய்வாங்க, ஹெலிகாப்டர் செய்வாங்க, விமானம் செய்வாங்க, எல்லாமே செய்வாங்க. இது உலகின் மேம்பட்ட பல்திறன் கொண்ட தாக்கும் ஹெலிகாப்டர், அப்பாச்சி ஹெலிகாப்டர். அரிதான மரபணு நோய், அதாவது இரத்த சோகைன்னு சொன்னால் ரெட் பிளட் செல் RBC கம்மியாக இருக்கிறது இரத்த சோகை. தலசீமியானா ஒன்றும் கிடையாது, ஹீமோகுளோபின் உற்பத்தி குறைவு. அடுத்து ஹீமோஃபிலியானாலும் குறைவு. இரத்த உறைதல் குறைவு. ஹீமோஃபிலியா யான் வந்தாலே குறைவு. இப்போ இரத்த உறைதல் குறைவு. இது எல்லாமே மரபணு நோய். IPC இந்தியன் பீனல் கோடு. இது எப்போ இப்போ யார் கொண்டு வந்தாங்க?
பாபிங்டன் மெக்காலே. எந்த வருஷம்? 1860. இப்போது இந்தியன் பீனல் கோட், இந்திய தண்டனை சட்டம் எவ்வாறு மாற்றப்பட்டது? BNS, பாரதிய நியாய சம்ஹிதா. ஓகே, அடுத்து இந்தியா ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு நம்ம ஜிடிபியில் எவ்வளோ நம்ம செலவு பண்ணுறோன்னா 0.64% தான் நம்ம ஜிடிபியில் செலவு பண்ணுறோம். இந்த ஜிடிபியில் R&Dக்கு அதிகமாக செலவு பண்ணுறதில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியது இஸ்ரேல், சவுத் கொரியா. அவங்களோட ஜிடிபியில் 4% பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்தபடியாக அமெரிக்கா, சைனா அவங்களோட ஜிடிபியில் 2% பண்ணுறாங்க. நம்மளோட ஜிடிபி, அதாவது இந்தியாவோட ஜிடிபியில் இந்தியா பண்ணக்கூடியது எவ்வளோ? ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு 0.64%. லேட்டஸ்ட்டாக இந்தியாவுடைய பிரதமரும் இட்டாலியினுடைய பிரதமர் ஜார்ஜியா மெலோனி அவர்களும் 2 பேரும் சந்தித்தாங்க. அந்த நிகழ்வப்போ மோடி அவங்களுக்கு மெலோடி சாக்லேட்டு கொடுத்தாங்க. இது ஒரு முக்கியமான நிகழ்வாக பார்க்கப்படுது. இதன் அடிப்படையில் மெலோடி சாக்லேட்டை தயாரிக்கிறது பார்லே கம்பெனி. இவர் அங்கே கொடுத்ததுனால அந்த பார்லே கம்பெனியோட ஷேர் 5% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதே போல் ஜார்ஜியா மெலோனிக்கு மோடி இன்னொரு விஷயமும் கொடுத்தாரு, பட்டு சால்வை, அதாவது முகா பட்டு சால்வை. இது இந்தியாவோட எந்த மாநிலத்தோடதுன்னா அஸ்ஸாம் மாநிலத்தோடது. அப்போ முகா பட்டு சேலை எந்த மாநிலத்தினுடையது? அஸ்ஸாம் மாநிலத்தினுடையது. இது புவிசார் குறியீடு. கோடட் வானியற்பியல் விருது 2026. இதை ஹோஸ்ட் பண்ணது யாருன்னா வாஷிங்டன் DC USA ஹோஸ்ட் பண்ணியிருக்கு. இந்த வானியற்பியல் விருதுக்கு யாருக்கு கொடுத்தாங்கன்னா சந்திராயன் 3க்கு கொடுத்தாங்க. சந்திராயன் 3 தென் துருவத்தில் போய் லேண்டிங் பண்ணது சந்திராயன் 3. யாருமே அட்டன் பண்ணாது. ஓகேவா? அதே போல் இது எப்போ லேண்ட் பண்ணாங்கன்னா ஆகஸ்ட் 23, 2023. இந்த தரையிறக்கம் பண்ண நாளை நம்ம என்ன நாளாக கொண்டாடுறோம்? தேசிய விண்வெளி தினமாக கொண்டாடுறோம். ஓகேவா? கோடட் வானியற்பியல் விருது 2026 சந்திராயன் 3க்கு கொடுத்துருக்காங்க. அந்த டீமுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த டீம் போய் வாங்கினாங்கன்னா, அந்த டீம் போய் வாங்கலை. அமெரிக்காவுக்கான இந்திய தூதர் ஒருத்தர் இருக்கார், அவர் தான் வினய் குவாத்தா. அவர் தான் போய் வாங்கினார். ஸோ அமெரிக்காவுக்கான இந்திய தூதர் வினய் குவாத்தா, அவர் தான் போய் வாங்கினார், அந்த அவார்டை ரிசீவ் பண்ணார். நிலவில் தரையிறங்கிய 4வது நாடு யார்? நம்ம இந்தியா நிலவில் தரையிறங்கிய 4வது நாடு. அப்போ ஃபஸ்ட்டு யார்? ரஷ்யா. 2வது யார்? USA. 3வது யார்? சைனா. 4வது இந்தியா. வாயு அஸ்த்ரா 1 சுற்றித் திரியும் வெடிமருந்து. வாயு அஸ்திரானா சுற்றித் திரியும் வெடிமருந்து. இது ட்ரோனில் வச்சு அனுப்பிடுவாங்க. அது சுற்றிக்கினே இருக்கும். திடீர்னு நம்ம டார்கெட் பண்ணி ரிலீஸ் பண்ணி அடிச்சோன்னு சொன்னால் அடிக்கும். இதனுடைய ரேஞ்சு 100 கிலோமீட்டர். அப்போ வாயுனா அப்போ வானத்தில் தான் சுற்றும். வாயு அஸ்த்ரா 1 சுற்றித் திரியும் வெடிமருந்து. E20 பெட்ரோல். இப்போ கரண்டில் இருக்குது E20 பெட்ரோலு. இது E30 பெட்ரோல். அதாவது 2030க்குள்ளே E30 பெட்ரோலை அடைவது தான் இந்தியாவோட இலக்குன்னு சொல்லியிருக்காங்க. காரணம் என்ன? ஈரான் இஸ்ரேல் பிரச்சனை. நம்மளுக்கு பெட்ரோல் வர்றது கம்மியாக இருக்குது. நம்ம E30, அதாவது 100%, 30% எத்தனால் ப்ளஸ் 70% பெட்ரோலை கலக்கும்போது நம்மளுடைய தேவையை அதிகமாக பூர்த்தி பண்ண முடியும். நம்மளுடைய பெட்ரோல் இறக்குமதியை கம்மி பண்ண முடியும். அதனால் இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. கொண்டு வர போகிறாங்க ஃபியூச்சரில். இஸ்ரோ தூத்துக்குடி குலசேகரப்பட்டினம் அங்கே ஒரு லான்ச்சிங் பேட், ஏவுதல் தளத்தை கொண்டு வருது. அது SSLV, ஸ்மால் லான்ச்சிங் பேட்னு வச்சிங்களேன். இதேமாதிரி வாகன சோதனை மையம், லான்ச்சிங் வெஹிக்கிளை வாகன சோதனை பண்ணுறதும் அங்கே தான். அதே போல் இஸ்ரோ இன்னொரு இடத்துல, அதாவது குஜராத் கோராஜி அப்படின்ற இடத்துல விண்வெளி உற்பத்தி பூங்காவில் என்ன பண்ணுறாங்க? ராக்கெட் தயாரிக்கிறாங்க, பேலோடு தயாரிக்கிறாங்க. இது எல்லாமே விண்வெளி உற்பத்தி பூங்காவில் தயாரிக்க போகிறாங்க. அதாவது அங்கே கொண்டு தயாரிக்க போகிறாங்க. அப்போ விண்வெளி உற்பத்தி பூங்கா குஜராத் கோராஜி, லான்ச்சிங் பேடு தமிழ்நாட்டில் குஜராத்து குலசேகரப்பட்டினம். ஐநா இராணுவ பாலின பாதுகாவலர் விருது 2025 யாருக்கு கொடுத்தாங்கன்னா மேஜர் அபிலாஷா பராக் அவங்களுக்கு தான் கொடுத்தாங்க. அவங்க யாருன்னா இந்தியன் ஆர்மியில் போர் விமானம் ஓட்டக்கூடிய முதல்
பெண் விமானி. அவங்க 2022 ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. அதே போல் வந்து பெண்களுக்காக சிறார், அதாவது சிறுமிகளுக்காகவும் பெண்களுக்காகவும் பல விதத்தில் சமூக சேவைகளையும் பாடுபட்டிருக்காங்க. பல விஷயத்துலையும் அவங்களுக்காக நின்றதுனால ஐநா இராணுவ பாலின பாதுகாவலர் விருது 2025 மேலே மேஜர் அபிலாஷா பராக் அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. அக்னி-1 அக்னி-1னா பலிஸ்டிக் ஏவுகணை. அதனுடைய ரேஞ்சு 1 1000க்குள்ளே, அதாவது 700 to 900 கிலோமீட்டர் ரேஞ்சு. ஓகேவா. 1 1000க்குள்ளே 700 to 900 ரேஞ்ச். மே 22 சர்வதேச உயிரியல் பன்முகத்தன்மை தினம். சர்வதேச உயிரியல் பன்முகத்தன்மை தினம் மே 22. அதேபோல் பல்லுயிர் தன்மை சட்டம் 2002, அதையும் தெரிஞ்சுக்கணும். புக்கு ஒன்று பார்க்க போகிறோம். இந்தியாவின் நூலக மனிதர் PN பணிக்கரின் கதை. இந்தியாவின் நூலகர் PN பணிக்கரின் கதை. இந்த நூலை எழுதுனது வந்து PP சத்யன். இப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, இந்த நூலை எழுதுனது PP சத்யன். இந்திய நூலக மனிதர் யார்? PPN பணிக்கர். இந்த PPN பணிக்கர் யார்? கேரளாவை சேர்ந்தவர். அதனால் கேரளா நூலக இயக்கத்தின் தந்தைன்னு சொல்கிறாங்க. அதே போல் இன்னொரு ஸ்டாட்டிக் என்னென்னா, இந்திய நூலகவியலின் தந்தைன்னு யாருக்கு அழைப்பாங்க? அரங்கநாதன் அழைப்பாங்க. அரங்கநாதன் அவர்களை அழைப்பாங்க. இதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும், டிஃப்ரென்ஷியேஷன். அதே போல் வந்து ஜூன் 19 PN பணிக்கரின் நினைவு நாளை தேசிய வாசிப்பு தினமாக கொண்டாடுறோம். PN பணிக்கரின் நினைவு தினமான ஜூன் 19 தேசிய வாசிப்பு தினமாக கொண்டாடுறோம். UAPA சட்டவிரோத தடுப்பு நடவடிக்கை சட்டம் 1967 சட்டவிரோத தடுப்பு நடவடிக்கை சட்டம். அதனுடைய ஷார்ட் ஃபார்ம் UAPA, சட்டவிரோத தடுப்பு நடவடிக்கை சட்டம் 1967. கரப்பான்பூச்சி ஜனதா பார்ட்டி CJP, அதாவது 53வது சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா சூரியகாந்த் அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா, வேலையில்லாத இளைஞர்கள் வந்து கரப்பான்பூச்சி போன்றவர்கள் அப்படின்னு சொல்லிட்டாரு. இதை கேட்டு கொதித்தெழுந்த ஒரு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இந்தியர் என்ன பண்ணுறாரு, ஒரு வெப்சைட், ஒரு பார்ட்டி நேமை உருவாக்குனார். அப்படி உருவாக்குனதில் நிறையா பேர், ஏன்னா கரப்பான்பூச்சின்னு சொன்னதுனால கரப்பான்பூச்சி ஜனதா பார்ட்டின்னு உருவாக்குனார். அதில் நிறையா பீப்புள், அதாவது 20 மில்லியன் பீப்புள் சேர்ந்துட்டாங்க. 20 மில்லியன் சேர்த்துட்டாங்க. இந்த 20 மில்லியன் பேர் என்னென்னா, கரண்ட்டில் இருக்கக்கூடிய மத்திய கவர்மெண்ட்டாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா BJPயை விட அதிகமாக இருக்காங்க இதில் மெம்பர்ஸு. இப்போ இது என்ன பண்ணிட்டாங்க, இதனால் ஏதாவது ஒரு ஃப்யூச்சரில் ஏதாவது பிரச்சனை வரும், இதனால் ஏதாவது வந்து இந்தியாவுக்கும் இந்தியா சொந்தவங்களுக்கும் ஏதாவது பிரச்சனை வரும்ன்ற காரணத்தினால இந்த வெப்சைட்டை, அதாவது இந்த குரூப்பை முடக்க சொல்லிட்டாங்க. அதே போல் இதில் உள்ளவங்க எல்லோரும் மோஸ்ட்டாக ஜென்சின்னு சொன்னால் எந்த வருஷம்னா 1997 to 2012, இதுக்கு இடைப்பட்டவங்க தான் ஜென்சி. பாரத ரத்னா இந்தியாவின் மிக உயரிய விருது. இது எப்போலேருந்து கொடுக்க ஆரம்பித்தாங்கன்னா 1954 முதல் கொடுக்க ஆரம்பித்தாங்க. அதே போல் பத்ம விருதுகள் 3, பத்மவிபூஷன், பத்மபூஷன், பத்மஸ்ரீ. இந்த 3ஐயும் சேர்த்து இந்தியாவில் கொடுக்குறவங்களோட எண்ணிக்கை வந்து 120 தான் இருக்கணும். ப்ளஸ் அது கூட யார் வருவாங்கன்னா வெளிநாட்டை சேர்ந்தவங்க இருக்கலாம். ஆனால் இந்தியர்களுக்கு கொடுக்க வேண்டிய கவுண்ட் வந்து 120 தான். ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டா போதும். இலக்கு 2035க்குள்ளார இந்தியாவுக்கான ஸ்பேஸ் ஸ்டேஷனை உருவாக்கணும். அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு பேர் என்னென்னா பாரதிய அந்தாரிக்ஷா விண்வெளி நிலையம். அடுத்து 2040க்குள்ளார நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நிலவுக்கு மனிதன் அனுப்ப போகிறோம். 2040க்குள்ளே. ஓகே. 2028 சந்திரயான் 4 அனுப்ப போகிறோம். இந்த சந்திரயான் 4 என்ன பண்ணோம், போய் நிலவின் தென்துருவத்தில் நிலவோட மண் சாம்பிள் எடுத்துன்னு வரும், 2-3 கிலோ. அதுவும் தென்துருவத்தில். ஓகே. இது எந்த லான்ச்சிங் வெஹிக்கிள் அனுப்ப போகிறோம்? LVM Mark 3. LVM-3ன்னு சொல்கிறோம்ல, LVM Mark 3. ஓகே. இதுக்கு முன்னாள் பேர் வந்து GSLV Mark 3.
அதே போல் விஓஎம் வீனஸ் ஆர்பிட்டர் மிஷன். வீனஸ்னால் ஒன்றும் கிடையாது, வெள்ளி சுற்றுக்கலன், வெள்ளி சுக்ரயான். இதுவும் எல்விஎம் மார்க் 3 தான் அனுப்ப போகிறோம். இதே எப்போ அனுப்ப போகிறோம்னா 2028 மார்ச் அதில் அனுப்ப போகிறோம். கும்பல்கர் கோட்டை எங்கே இருக்குன்னா ராஜஸ்தானில் இருக்குது. இதை ஏன் தெரிஞ்சுக்கணுன்னா, உலகின் 2வது மிக நீளமான சுவர் 36 கிலோமீட்டர். அப்போ உலகின் நீளமான ஃபஸ்ட்டு சுவர் எது? சீன பெருஞ்சுவர். அப்போ கும்பல்கர் கோட்டைன்றது உலகின் 2வது மிக நீளமான சுவர், இந்திய பெருஞ்சுவர் 36 கிலோமீட்டர். இதை கட்டந்து ராஜபுத்திரர்கள். அதே போல் ராஜஸ்தான்னாலே கோட்டைகளுக்கு ஃபேமஸ்ஸு. ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய கோட்டைகள் எதுனா சித்தோர்கர் கோட்டை, ஆம்பர் கோட்டை, ஜெய்சல்மார் கோட்டை, ரத்தம்பூர் கோட்டை, காக்ரான் கோட்டை. ஆல்ரெடி ரத்தம்பூர் கோட்டை ஃபேமஸ்ஸு, இது ப்ரீவியஸ் இயர் கொஷினில் கேட்டுக்கிறாங்க. ஆம்பர் கோட்டையும் கேட்டிருக்காங்க. ஜெய்சல்மார் அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஊர், அதனால் ஜெய்சல்மார் கோட்டை. சித்தோகர் கோட்டை, காக்ரான் கோட்டை, இது ரெண்டும் தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அடுத்து உலக தைராய்டு தினம். அயோடின் குறைபாடுனால் வரக்கூடிய தைராய்டு. இது May 25. இப்போ கங்கை உடன்படிக்கை வங்கதேசத்துக்கும் இந்தியாவுக்கும் முடிய போகுது. அதனால் என்ன பண்ண போகிறாங்கன்னா, பத்மா தடுப்பணை வங்கதேசத்தில் கட்டுறாங்க. ஓகேவா? அதுக்கு வங்கதேசம் ஒப்புதல் அளிச்சிருக்கு. இப்போது பத்மா அப்படின்னா ஒன்றுமே கிடையாது, இந்தியாவிலேருந்து கங்கை ஆறு வங்கதேசத்துக்குள்ளார போகும். அப்படி வங்கதேசத்துக்குள்ளார போச்சுன்னா அந்த கங்கை ஆறு பேர் என்னென்னா பத்மா. பிரம்மபுத்திரா ஆறு அருணாச்சல பிரதேசம் வழியாக மறுபடியும் வங்கதேசத்துக்குள்ளார வரும். அப்படி வங்கதேசத்துக்குள்ளார வந்ததுன்னா அது பேர் ஜமுனா. இதுதான் ஸ்டாட்டிக்கு. அதே போல் பராக்கா ஒப்பந்தம், வங்கதேசத்துக்கும் இந்தியாவுக்கும் வங்கதேசத்துக்குமான பராக்கா ஒப்பந்தம் 1996. இதை போட்டது யாருன்னா, அப்போ 1996 இருந்த முன்னாள் பிஎம் தேவகவுடா. அங்கே பிஎம்மாக இருந்தது ஷேக் ஹசீனா. இப்போ ஷேக் ஹசீனா கிடையாது, அவங்களாம் போயிட்டாங்க. வங்கதேசத்தில் ஷேக் ஹசீனா போயிட்டாங்க ஜென்சி போராட்டத்தில். அதுக்கப்புறம் வந்த ஷர்மா ஒலி கிடையாது, முகமது யூனிஸ் அவரும் போயிட்டார். இப்போ புதுசாக ஒருத்தர் வந்திருக்காரு. ரிசர்வேஷன் 69%. இதை பாதுகாத்தது முக்கியமான கிரெடிட்டு முன்னாள் ஜெயலலிதா அம்மையார். ஓகே, இந்த ரிசர்வேஷன் டிஎன் ரிசர்வேஷன் 69% என்னன்னா, பிசிக்கு 26.5%, பிசிஎம்முக்கு 35%, இதை பிசி சேர்த்து மொத்தமாக 30%, எம்பிசி 20%, அதுக்கப்புறம் எஸ்சி ஸ்கெடியூல்டு கேஸ்ட்டு 18%, அதில் அறிந்தியர்களுக்கு ஒரு 2% இல்லை 3% ஒதுக்கிட்டு, அது இல்லாமல் எஸ்டி 1%, இது எல்லாமே சேர்த்து 69%. இதை ஏன் இப்போ படிக்கிறோன்னா, இந்திரா சஹானி வர்சஸ் இந்திய யூனியன் இந்த கேஸ் படி உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, ரிசர்வேஷன் மேக்ஸிமம் 50% தான் இருக்கணும், 50% தாங்கட்டக்கூடாதுன்னு 1992 சொல்லிட்டாங்க. அப்போது இதை கேள்விப்பட்ட அப்போது இருந்த முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா என்ன பண்ணுறாங்கன்னா, தமிழ்நாடு இடஒதுக்கீடு சட்டம் 1993 படி 9வது அட்டவணையில் நம்மளோட இடஒதுக்கீடை சேர்த்துட்டாங்க. 9வது அட்டவணையில் இடஒதுக்கீடு சேர்த்ததுனால அதை கோர்ட்டை நினச்சாலும் சரி, யார் நினச்சாலும் சரி, அதை எதுவுமே பண்ண முடியாது. அதனால் அந்த அடிப்படை உரிமையை காப்பாற்றுறதுக்காக செல்வி ஜெயலலிதா அம்மையார் அந்த காலத்தில் அந்த கூர்மையான ஒரு யோசனையை முன்னெடுத்திருக்காங்க. ரொம்ப நல்ல விஷயம். அடுத்து பார்த்திங்கன்னா, இந்த 9வது அட்டவணைன்னு சொல்கிறோம்ல, இந்த 9வது அட்டவணை எப்போது சேர்க்கப்பட்டதுன்னா, முதல் சட்ட திருத்தம் 1951. இதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இதை பாருங்கள், இது ஜஸ்ட்டு தெரிஞ்சிங்கன்னா போதும். இந்தியாவில் முதியோர் 2036 230 மில்லியன் பேர் இருப்பாங்க. அவங்க உலக மக்கள் தொகையில் 5% இருப்பாங்கன்னு சொல்லப்படுது. அதே போல் கேரளாவில் இப்போ வயதானவர்கள், முதியோர்கள் ரொம்ப அதிகமாகிட்டே இருக்காங்க. அதனால தான் இப்போ விடி சகதீசன் சிஎம் முதியோர்களுக்குன்னு ஒரு நலத்துறை உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அதனால் இப்போ இருக்கக்கூடியது கேரளாவில் 18% ஓல்டு பீப்புள். அவங்க 2030 22% மாறுவாங்கன்னு சொல்லப்படுது. அடுத்து பார்த்திங்கன்னா, யூனிஃபார்ம் சிவில் கோட், பொது சிவில் சட்டம். ஓகேங்களா? இதோட ஆர்டிகல் 44. இது 1937 சுதந்திரத்துக்கு முன்னாடியே இருந்தது. எங்கன்னா கோவாவில் ஆல்ரெடி இருந்திருக்கு.
போர்ச்சுகீசிய சிவில் சட்டம் இருந்திருக்கு 1867. 1947 அப்புறம், அதாவது சுதந்திரத்துக்கு அப்புறம் எங்கே வந்ததுன்னா ஃபஸ்ட்டு உத்தரகாண்டில் வந்தது. ஏன்னா இது 2020 சம்திங் அதில் தான் வந்தது. 2020 சம்திங் 21 வந்தது. ஃபஸ்ட்டு உத்தரகாண்டு, 2வது குஜராத், 2026 அஸ்ஸாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்தியாவில் முதலில் சுதந்திரத்திற்கு பிறகு யூனிஃபார்ம் சிவில் கோடை அமல்படுத்தியது யாருன்னா உத்தரகாண்ட் தான். 2வது குஜராத், 3வது அஸ்ஸாம். GES அப்படின்னா ஒன்றும் கிடையாது, இந்திய ஆசிரியர்களுக்கான இலவச AI பயிற்சி திட்டம். அதாவது கூகுள் நம்ம இந்திய ஆசிரியர்களுக்காக ஒரு பயிற்சி திட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க. அது என்னென்னா, கூகுள் ஜெமினியை எவ்வாறு யூஸ் பண்ணலாம், அதை யூஸ் பண்ணி எஜுகேஷனுக்கு எப்படி யூஸ் பண்ணலாம், மாணவர்களுக்கு திறனை மேம்படுத்துறதுக்கு இந்த கூகுள் ஜெமினி எவ்வாறு யூஸ் பண்ணலான்றத அவங்க ஒரு பயிற்சி திட்டமாக கொடுத்துருக்காங்க. அது பேர் தான் GES. அது ஷார்ட் ஃபார்ம். தியாங்காங் விண்வெளி நிலையம். தியாங்காங் விண்வெளி நிலையம்னா சைனாவோட ஸ்பேஸ் ஸ்டேஷன் தான் தியாங்காங் விண்வெளி நிலையம். அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு சீனாவின் மனிதர்களை 1 வருஷம் தங்குறதுக்காக கூட்டு போடக்கூடிய மிஷின் ஷென்ஷோ 23. ஷென்ஷோ 23 திட்டம் சீனாவின் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு மனிதர்களை 1 வருஷம் தங்குறதுக்காக கூட்டி செல்லக்கூடியது. இந்த தியாகாங் அதனுடைய மீனிங் என்னென்னா சொர்க்க அரண்மனை. அதே போல் தியாகாங் ஸ்பேஸ் ஸ்டேஷனை சீனா உருவாக்கிறது. இது எப்போ உருவாக்குச்சுன்னா ISS இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனு அந்த ஒரு திட்டம் இருந்ததில்ல, அதில் எல்லாருமே இருந்தாங்க. அதில் சீனா வெளியேறதுக்கப்புறம் தங்களுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் வேணும்னு உருவாக்குறாங்க. அதே போல் தான் நம்மளும் இந்தியாவும் 2035க்குள்ளார இந்தியாவுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் வேணும்னு உருவாக்க போகிறோம். அதனுடைய பேர் பாரதிய அந்தாரிக்ஷா விண்வெளி நிலையம். 2035க்குள். ஸ்வரலட்சுமி நாயர், இவங்க என்ன ஸ்பெஷாலிட்டினா ஒரு செஸ் பிளேயர். இவங்க கர்நாடகாவின் சர்வதேச 2வது செஸ் மாஸ்டர். அப்போ ஃபஸ்ட்டு யார்? கொனேரு ஹம்பி. ரொம்ப சிம்பிள். ஸ்வரம் லட்சுமி நாயர். நாயர்னு சொன்னோன்னே கேரளான்னு சொல்லக்கூடாது. அவங்க கர்நாடகா சேர்ந்த ஒரு செஸ் பிளேயர். இப்போ லேட்டஸ்ட்டாக மாஸ்டர் பட்டம் வாங்கியிருக்காங்க. அடுத்து அவங்களோட இலக்கு கிராண்ட் மாஸ்டர். இவங்களோட புள்ளி பார்த்தோன்னா 2219 பாயிண்ட்டு தான் இருக்குது. அவங்க கிராண்ட் மாஸ்டர் ஆகணுன்னா 2400க்கு மேலே ஆகணும். அப்போ ஒருத்தவங்க கிராண்ட் மாஸ்டர் ஆகணுன்னா அவங்களுக்கு பாயிண்ட் எவ்வளோ இருக்கணும்? 2400 பாயிண்ட் இருக்கணும், எல்லாத்துக்கு மேலே இருக்கணும். ரோஹித் ராஜ்பால் 2026க்கான காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிக்கான இந்திய தூதர். 2026 காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிக்கான இந்திய தூதர் யார்? ரோஹித் ராஜ்பால். தேசிய காமன்வெல்த் தினம் மே 24 தேசிய காமன்வெல்த் தினம். திரு மகேஷ்குமார் அகர்வால் அவர்கள் தமிழ்நாடுடைய டிஜிபி, தமிழ்நாடுடைய புதிய டிஜிபி மகேஷ்குமார் அகர்வால் அவர்கள். தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் 2013. தமிழ்நாடு உணவு பாதுகாப்பு சட்டம் 2016. ஓகே, நம்மளோட இது யூனிவர்சல் PDS பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். யூனிவர்சல் PDS மற்ற மாநிலத்து டார்கெட் PDS. இந்தியாவின் ஃபஸ்ட்டு உள்நாட்டு ஹைட்ரஜன் ரயில் சேவை ஹரியானாவில் ஜிந்த் டு சோனிபட். அதே போல் இதனுடைய புல்லிங் பவர் 1200 கிலோவாட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு கூட போகிறதுல 10 பெட்டி தான் இருக்கும். இந்த ஹைட்ரஜனை கொண்டு வரதுக்கான காரணம் என்ன? ஜீரோ கார்பன் எமிஷன். இது மணிக்கு 75 கிலோமீட்டர் வேகத்தில் போகும். இது படுக்கை வசதி கொண்டதானா? இல்லை, ஒன்லி சிட்டிங். சாஞ்சி ஸ்தூபி இது எங்கே இருக்குன்னா MP இருக்குது. இது ஒரு யுனெஸ்கோ சைட்டு. அது மட்டும் இல்லாமல் பௌத்த நினைவிடம். புத்தரின் எஞ்சிய பாகங்களில் கொஞ்சம் வச்சு கட்டப்பட்டது. இதை கட்டது யாருன்னா அசோகர். சாஞ்சி ஸ்தூபி MP. RBI ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கணிப்பு 2026 to 27 நம்ம இந்தியாவோட GDP எவ்வளோவா இருக்கும்? 6.9% இருக்கும்னு கணிச்சிருக்காங்க. ஏன்னா ஈரான் போர் காரணமாக டவுன் ஆகிடுச்சு, 6.1க்கு வந்தது. இப்போ ஃபியூச்சரில் 6.9 மாறும்னு கணிச்சிருக்காங்க. 79வது உலக சுகாதார மாநாடு 2026 எங்கே நடைபெற்றது? ஜெனீவா. WHO கேபிட்டலான ஜெனீவாவில் தான் சுகாதார மாநாடு 2026 நடைபெற்றிருக்கு.
V2X வெஹிக்கிள் டு ஆல், அதாவது ஒன்றும் கிடையாது. வெஹிக்கிள் டு ஆல்னால் வெஹிக்கிளில் கேமரா இருக்கும், ஜிபிஎஸ் இருக்கும், ரேடார் இருக்கும், எல்லாத்தையும் ஒயர்லெஸ் மூலமாக கனெக்ட் தான் V2X. V2Vனா வெஹிக்கிள் டு வெஹிக்கிள், ஒரு வெஹிக்கிள் போய்ட்டுருக்கோம், இன்னொரு வெஹிக்கிள் போய்ட்டுருக்கோம், ரெண்டுத்துக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் என்னான்னு கால்குலேட் பண்ணோம், எவ்வளோ ஸ்பீடில் போய்ட்டுருக்கு கால்குலேட் பண்ணோம். அது கால்குலேட் பண்ணி ரெண்டு வெஹிக்கிளுக்கான மோதலை தடுக்கும். PM அஜய் வெப்சைட் ஆப் எதுக்கானதுன்னா ஸ்கெடியூல் காஸ்ட் சமூகத்தின் நலத்திட்டங்களை டிஜிட்டல் ஆக்க, SC சமூகத்தின் நலத்திட்டங்களை டிஜிட்டல் ஆக்க PM அஜய் வெப்சைட் ஆப். வெப்சைட்டும் ஆப்பும் PM அஜய் வெப்சைட் ஆப்பு ஸ்கெடியூல் காஸ்ட் சமூகத்தின் நலத்திட்டங்களை டிஜிட்டல் ஆக்க. நிர்பய் ரகவ முன்னெடுப்பு. நிர்பய் ரகவ முன்னெடுப்புனா கிராம பெண்ணின் பாதுகாப்பை மேம்படுத்த, கிராம பெண்ணின் பாதுகாப்பை மேம்படுத்த நிர்மல் ரகவ முன்னெடுப்பு. 11th குவாட் வெளியுறவு அமைச்சர் மாநாடு எங்கே நடைபெற்றது? அதுக்கு தலைமை தாங்கிறது இந்தியா. அப்போ புதுடெல்லியில். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் யார்? திரு S. ஜெய்சங்கர் அவர்கள். ஆபிரகாம் உடன்படிக்கை யாருக்கும் இடையிலானது? இஸ்ரேலுக்கும் பெரும்பான்மையான முஸ்லீம் கண்ட்ரிகள் மற்றும் யூத நாடுகளுக்கு இடையில் தான் இதை ஆபிரகாம் உடன்படிக்கை. இதை உருவாக்குனது யார்? அமெரிக்கா. ஏன் ஆபிரகாம் உடன்படிக்கைன்னு பேர் வந்தது? முஸ்லீம் கண்ட்ரி மற்றும் யூத கண்ட்ரிகள் இவங்களுடைய முன்னோர்களாக கருதப்படுறவர் ஆபிரகாம். அவருடைய பேரை வச்சுருக்காங்க ஆபிரகாம் உடன்படிக்கைன்னு. ஸோ இஸ்ரேலுக்கும் பெரும்பான்மையான முஸ்லீம் கண்ட்ரிகள் மற்றும் யூத நாடுகளுக்கு இடையேயான உடன்படிக்கை ஒரு அமைதி உடன்படிக்கை. அது மட்டும் இல்லாமல் தொழில்நுட்ப ரீதியான உடன்படிக்கை ஆபிரகாம் உடன்படிக்கை. இதோட லாஸ்ட் வீக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ஓவர். இதோட முடிஞ்சது. மொத்தம் 4 வீடியோ இருக்குது. மேவை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் வீக், செகண்ட் வீக், தேர்ட் வீக், ஃபோர்த் வீக்குன்னு 4 வீடியோ இருக்குது. 4 வீடியோ ரெஃபர் பண்ணுங்கள். எக்ஸாமுக்கு தேவையான கரண்ட் அஃபேர்ஸ் எழுதுங்க. மேக்ஸிமம் ஒரு தடவை பார்த்துட்டு நோட்ஸ் எடுத்துட்டிங்கன்னு சொன்னால் ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். அதே போல் இந்த கரண்ட் அஃபேர்ஸை பார்க்கும்போது எந்த ஸ்டாண்டர்டில் இருக்குதுன்னு பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி அதை மட்டும் எடுத்து அதை மட்டும் படிச்சிங்க. இம்பார்ட்டண்டானது அப்பாயின்மெண்ட்ஸ்லாம் ரொம்ப முக்கியம், அதெல்லாம் படிச்சிங்க. ஸ்போர்ட்ஸ் ரொம்ப முக்கியம், அதுவும் படிச்சிக்கணும். அதே போல் கரண்ட் அஃபேர்ஸ் மேக்ஸிமம் 5 to 10 தான் கேட்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி இதை படித்தா போதும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.